ஆனால் நீங்கள் சில வருஷங்களாக இதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கல்ல, நீங்கள் எப்போ ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஒரு 27 வயசு பொண்ணு வந்து இவ்வளவும் சந்திக்கணுமா, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கணும்? ஷாக்கிங்காக யோசிச்சிருக்கேன் நான். ஏன் இதுக்கெல்லாம் நான் ஆசைப்படலையே, இதெல்லாம் நான்லாம் எக்ஸ்பெக்டேஷனில் கூட கிடையாது, கனவு கூட வந்ததில்லைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நம்மளும் டிவிக்குள்ளே வருவோம், நம்மளும் இன்டர்வியூஸ் போவோம், நம்மளும் இன்ஸ்டாவில் வந்து வீடியோஸ் பண்ணுவோம், அதுதான் இருக்கிறதுலே ஹைலைட்டு. நம்ம ரீல்ஸ் பண்ணுவோம், நமக்கும் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வருவாங்க, நம்ம இவ்வளோ பிரபலமாகும், இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் பொண்ணு. ஏன் ஏரியாக்குள்ளே தாண்டி என்னை வெளியே யாருக்கும் தெரியாது. அவ்வளோதான். வீடு, குழந்தை, லைஃப், பேரண்ட்ஸ், முடிஞ்சு. இவ்வளோதான் என் சரௌண்டிங்குன்னு இருந்த எனக்கு அந்த ஒன் டே நைட்டில் இது ஏன் நடந்துச்சுன்னு தெரியல. நான் அதை இன்னும் முருகர்கிட்ட கேட்பேன், என்ன நினச்சி கொடுத்தீங்க? அவருக்காக நான் கிட்டத்தட்ட 1.5 years ஆடினதுக்கு அப்புறம் கிடைச்ச வாய்ப்பு தான் அது. உடனே நான் டான்ஸ் பண்ண உடனே எனக்கு அந்த பீக் கிடச்சி நான் உள்ளே வரல. 1.5 years நான் ஆடி இருக்கேன். கிட்டத்தட்ட 8 டீம் பக்கம் நானும் ட்ரைனராக போய் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். டெய்லி ஈரோடெல்லாம் போயிட்டு வந்த காலம்லாம் இருக்குது எனக்கு. ஒரே டைமில் 3, இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன், நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன், நாளானைக்கு ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி கோயம்புத்தூரில் 2, சேலமில் 1 பண்ணி உடம்பு முடியாமல் அட்மிட் ஆன காலம்லாம் இருக்குது. ஸ்ட்ரகிள் இல்லாமல் கிடைச்ச விஷயம் நிறைய பேர் சொல்கிறாங்க. நீ நாக்க நீட்டி ட்ரெண்ட் ஆகிட்டேன். 1.5 வருஷம் அந்த கலைக்காக நிறைய நான் அர்ப்பணிச்சிருக்கேன். நிறைய பேர் அது கம்யூனிட்டி பேஸு, அதனால நீ பண்ணுற. நான் என்ன கம்யூனிட்டின்னு ஃபஸ்ட்டு யாருக்காச்சும் தெரியுமா? எந்த இன்டர்வியூஸ் ஆச்சு நான் கவுண்டர்ன்னு சொன்னேனா? நான் சொல்லலையே. நீங்கள் எதை வச்சு நான் அந்த கம்யூனிட்டின்னு டிசைட் பண்ணுறீங்க? அந்த டான்ஸ் பண்ணுறதுனால நான் அந்த கம்யூனிட்டியா? கண்டிப்பாக வந்து அதை என்னால் ஏற்றுக்க முடியல. கம்யூனிட்டிக்காக நீ பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே போனது என்னோடய டிப்ரெஷனுக்காக. இன்னொன்று, எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். 2வது, அது முருகர்னு சொன்னாங்க. சின்ன பிள்ளையிலேருந்தே முருகர் தான் எனக்கு எல்லாமே. ஸோ முருகர்னு சொன்னதும் அந்த எக்ஸைட்மெண்ட்டில் நான் உள்ளே போன விஷயந்தான் இது. அவருக்காக நான் பண்ணதுக்கு எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட் தான் இது, வேறு எதுவுமே கிடையாது.